ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் உங்கள் டிக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம். ஸ்கூல் பசங்க எல்லோரும் இப்போ தான் 12th முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறக்கூடியதான சூழ்நிலை இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பார்த்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் தம்பி, உங்கள் அக்கா, எப்படி எல்லாருமே இந்த மாதிரி இருப்பாங்க. காலேஜ் கரியர், அவங்களுடைய கரியர் சூஸ் பண்ணுறக்கூடியதான இது. சில பசங்க டிகிரி போடலாமா, இல்லை ஐடிஐ டிப்ளமோ போடலாமா, இல்லை ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணணும். அப்படி என்கிட்டயே சில பேர் கூட நிறைய பேர் கேட்டாங்க, ப்ரோ என்ன பண்ணுறதுண்ணா, அந்த மாதிரி நான் இருக்குண்ணா, நான் 12th முடிச்சுட்டேன், இந்த மார்க் எடுத்திருக்கேன், இந்த குரூப் எடுத்திருக்கேன், நான் என்ன பண்ணுறது, என்ன கரியர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் நான் சில பேர்கிட்ட சொன்னேன். நான் என்னென்னா, சிம்பிளாக தான் சொன்னேன். உனக்கு என்ன பிடிக்குது, உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்ற, டிகிரி போட்டால் உன்னால் படிக்க முடியுமா, இல்லை டிப்ளமோ பாலிடெக்னிக் படிக்க போறியா, இல்லை ஏதாச்சும் என்ன பண்ண போகிற, அதுக்கு நீ தான் சூஸ் பண்ணணும். மற்றவங்களுடைய அறிவுரை நான் போகிற போக்கில் என் மைண்ட்ஸில் நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் சூழ்நிலை எப்படி இருக்கும், மற்றவங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி தான். என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, யாருடைய பேச்சுமே சூஸ் பண்ண எல்லா கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. எங்கள் காலேஜில் கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்குது. நான் அதை பார்க்குறேன். ஆனால் சில பேர் கூப்பிட்டு வச்சு சொல்லுவாங்க, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க, அந்த பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டு இப்படி பண்ணு, அது பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு என்ன படிக்க விருப்பம் இருக்கோ, நீங்கள் டிகிரி தான் எடுக்க போகிறீங்களா, சூஸ் பண்ண போகிறீங்களா, ஓகே யூ கேரி ஆன். அதை எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். இல்லை நான் டிப்ளமோ படிக்க போகிறேன், எனக்கு டிகிரி வராது, நான் அவ்வளோ படிக்க மாட்டேன், எனக்கு இந்த லைனே போதும், அப்படி தொழிற்கல்வி தான் நான் படிக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா, ஓகே இந்த லைனில் உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் படிச்சுட்டு அந்த விஷயத்துக்காண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க. யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்படி சொல்கிறேன்னு யார் என்ன வேணாலுமே சொல்லுவாங்க, அதை படி, இதை படி, இதை படி. ஒரே ஒரு விஷயந்தான், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. எனக்கு செம கோபம் வருது. எனக்கு என்ன டிகிரிலாம் வேஸ்ட்டுடா, நீ ஏதாச்சும் ஒரு இது பண்ணுறா, வேலைக்கு படுறா, போடா வாடா, ஐடிஐ படுறா, அதாண்டா உனக்கு ஒரு இது, அதாண்டா உனக்கு ஒரு இது, அதுவே நல்லா படுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் நீங்கள் என்ன சார் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் இங்கே தான் டெய்லியும் அந்த கிசாரில் வேலை பார்க்குறேன், இங்கே தான் அந்த கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், இங்கே டெய்லி இந்த மாதிரி கம்பெனி தான் போயிட்டுருக்கேன், மதர்சன் போயிட்டுருக்கேன், ஃப்ளக்ஸுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த நாய்க்கே ஒன்றும் தெரியாது. அந்த நாய் டிகிரியுடைய வேல்யூ பற்றி பேசுது. ஒரு மூட நம்பிக்கை, ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனிஸ். மாதம் 15,000 10,000 சம்பளம் கொடுத்தா போதும், டிகிரி வேல்யூ இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இது பண்ணி அதனுடைய மக்கள் மாணவர் மனசில் இருக்கிற அந்த டிகிரி வேல்யூ இல்லைன்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. நீங்கள் டிப்ளமோ தான் படிக்க போனால் ஓகே, ஒன்று விருப்பம், நீ எதை வேணாலும் படி. ஆனால் கரியர் சூஸ் பண்ணுறியா, டிகிரி அடிக்கிறியா, ஓகே அது பண்ணுறியா, அதுவும் மேற்கொண்டு உன்னோட விருப்பம். அதுக்கு ஏற்ற போல் நீ என்ன ஒரு அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறியா, அதுக்கு படிக்க போறியா, அதுக்கான வேலைகளில் நீ படி. ஆனால் எவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போயிடுவான், நிறைய வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டாக. எதுக்குறா டைம் வேஸ்ட்? ஒரு டிகிரி முடிச்சு இன்னொரு டிகிரி படிக்கும் போது கூட எல்லாம் டைம் வேஸ்ட்டாக. எதுக்கு? அதை கூட வேலைக்கு போனால் சம்பாதிக்கலாம். அவ்வளவம் வழி அவ்வளவம் கிளியர் பண்ணுறது, அந்தந்த விஷயம் ஒரு அறிவு வச்சு அதை கிளியர் பண்ணணும். அதில் எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது டிகிரி வாங்குறதுல, அது எல்லாமே எல்லா இதுவுமே எந்த ஒரு படிப்புமே ஈஸி கிடையாது. நாட்டி ஈஸி, எல்லா எக்ஸாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே கஷ்டப்பட்டு படித்தாதான். எதுக்குமே நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட முடியாது. சில பேர் சொல்லணுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு. அந்த நாய் டிப்ளமோவே தாண்டி இருக்காதுங்க. டிப்ளமோ ஐடிஐ படிச்சிருக்கோம், அது அவனுக்கு அறிவுரை சொல்லணும். என்னென்னா எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னா, அது ஏதாச்சும் ஒரு கூலி வேலைக்கு போய்ட்டுருக்கோம், ஏதாச்சும் ஒன்று போயிட்டு வந்துட்டு அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். என்ன சொல்கிறேன், அவன் கஷ்டம் அவன் தான் தெரியும். அது கிளியர் பண்ணி அது பாஸ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம். சிம்பிளாக அதெல்லாம் ரொம்ப வேஸ்ட்டு அதெல்லாம் அப்படின்ட்டு போயிடுது. இல்லைன்னா வேலைக்கு போனால் மணி சம்பாரிச்சிக்கலாம். ஓகே, எஜுகேஷன்ன்றது இந்த ஏஜ் நீங்கள் முடிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன படிக்க தோணுதோ அதை படிச்சுட்டு அந்த லைனில் அப்படியே போயிடுங்க. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அப்படி எப்படிங்க சும்மா கலைப்பு போடுவாங்க. சும்மா இருக்கிறதுக்கு என்னடா பையா, என்னடா பண்ணுற, சும்மா இருக்கிறதுக்கு டிஎன்பிசினா படிக்கலாமே, டிஎன்பிசி. ஆமாம், அவன் கஷ்டம் சார் நீங்கள் என்ன சார் கலெக்டர் சார், நீங்களா சார், வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி. இவர் இன்னும் கலெக்டருக்கு வச்சு பாஸ் பண்ணிட்ட மாதிரி அவர் நம்மளை சொல்லுவார், சும்மா இருக்கிறதுக்கு டிஎன்பிசினா படிக்கலாம்.
வந்து படித்து பாரு, அப்போ தெரியும் உனக்கு. ஒரு டிகிரி உன்னால் வாங்க முடியும், படித்து கிளியர் பண்ணி வாங்க முடியுமா? ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் எடுத்துக்க, ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ மனப்பாடம் பண்ணணும், எவ்வளோ ஆண்டு இருக்குது, எவ்வளோ ஏஸ் இருக்குது, அந்தந்த மன்னர் பேர் இருக்குது, அந்தந்த இருக்குது. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஃபார்முலா இருக்குது, மேக்ஸில் என்ன இருக்குது, ஃபிசிக்ஸில் என்ன இருக்குது, இது எல்லாமே படித்து வாங்குறது தான் ஒரு டிகிரி. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக, அது படிக்காத அதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை முயற்சி பண்ணுறீங்களா, அந்த வெற்றி அடையிற வரைக்கும் என்ன பண்ணீங்க, அதை விடாதீங்க. யார் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. சில பேர்லாம் டிகிரி எடுத்துகிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போயிடுறாங்க. எடுத்துட்டிங்களா, அதை டிஸ்கண்டினியூ பண்ணி அந்த படிப்பு பாதியிலே விட்டுறான். அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவன் சொல்லிவிட்டு போயிடுவான். அடுத்தது அவன் போய் மூட்டை தூக்கி போடுவான், அவன் போய் அவன் வேலையை பார்ப்பான், அவன் போயிடுவான், அவ்வளோதான். ஆனால் அவன் சொல்லிட்டு போயிடுவான். நீங்கள் தான் லைஃப், உங்கள் லைஃப் நீங்கள் வாழ போகிறது. சரி, உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது வரும், எனக்கு இது வருமா இது வராதா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது நீங்கள் ஒரு சரியான ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா, அந்த விஷயத்தை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அது படிக்கிறீங்க அப்படின்னா அதில் இது நமக்கு வரும்னா அதை படிங்க, கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா விடவே விடாதீங்க. அதை நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அதை விடவே. அவன் சொல்லுவான், இதெல்லாம் எங்கேருந்து ஒரு சில பேர் டிஎன்பிசி படிக்கிறவங்க கூட படிச்சுனா சும்மா சுற்றின்னு கிடக்குதுங்க. டிஎன்பிசின்னு என்னமோ உங்கள்கிட்ட நான் உட்காந்து சோறை திங்கிற மாதிரி, அவங்க வீட்டில் உட்காந்து நம்ம உட்காந்து டெய்லியும் போய்ட்டு சாப்பாடு நிற்கிற மாதிரி அவன் சொல்லுவான், அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படி இப்படின்னு. அவன் சொல்லிவிட்டு அவன் வீட்டில் போய்ட்டு போடுவான். நமக்கு நம்ம சூழ்நிலை, நம்ம என்னங்கிறது நமக்கு தெரியும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம அவன் வீட்டில் போய் சாப்பாடு உக்காந்து போகிறது கிடையாது. சரியா, டிஎன்பிசி படிக்கிறதுக்காண்டி அவன் நமக்கு 3 வேளை சோறு போட்டு போடுகிறது. நம்ம வீட்டில் நமக்கு நம்ம தான் சோறு போடுவோம். யார் என்ன சொன்னாலும் உங்கள் கனவை நீங்கள் அடையிற வரைக்கும், உங்கள் ட்ரீமை நீங்கள் அடையிற வரைக்கும், அம்மா சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க. உங்கள் முயற்சி, உங்கள் வெற்றி இலக்கு அடையிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு டிக்கோவுடைய வாழ்த்துக்க, கங்க்ராச்சுலேஷன் அவன் சொல்கிறாங்க சார். அப்புறம் ஒரு சில முயற்சிகளை தோல்வி அடைச்சணும் அப்படிங்கிறதுக்கு மனம் விட்டுறாதீங்க. கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. உயிர் இருக்குது, தொடர்ந்து போராடுவோம். சரிங்களா?